ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் பெண்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எதிர்மறையான பார்வையிலிருந்து நேர்மறையான பார்வையிலே எப்படி அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே பெண்கள் பற்றி அநேக வலுவூட்டுகின்ற செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பெண்களை மறுக்கப்பட்டவர்களாக, பெண்கள் தீமை செய்கின்றவர்களாகவும் பார்க்கின்றோம். இதற்கு ஆண்ட்ரோசென்ட்ரிக் கலாச்சாரம், அதாவது ஆணாதிக்க சிந்தனை நிறைந்த ஒரு கலாச்சாரம் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் பெண்களை பார்க்கின்ற ஒரு பார்வையை நாம் மாற்ற வேண்டும். அந்த அணுகுமுறை மாற்றப்படும் பொழுது பெண்களும் எப்படி அவர்கள் மனிதர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பிப்ரவரி 24 கோமேர் என்கின்ற பெண்ணை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் செவ்வாய் சிந்திக்க இருக்கின்ற இந்த தலைப்பு கோமேர் சீரமைப்பு, அதாவது கோமேர் ரெஸ்டரேஷன் என்று சொல்லி பார்க்கலாம். இதற்கு ஓசியா 1 அதிகாரம், ஓசியா 3 அதிகாரம் தான் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த கோமேரை பற்றி நமக்கு தெரியும். இவள் சோரம் போன ஒரு பெண் என்று திருமறை நமக்கு காட்டுகின்றது. எப்பொழுதெல்லாம் இந்த பெண் சோரம் போகின்றாரோ அவருடைய கணவர் ஓசியா அவளை மீண்டுமாக ஏற்றுக்கொண்டு மீட்டெடுத்து தமண்டை அந்த அன்பு நிமித்தமாக சேர்த்துக் கொள்கின்றார். இந்த பெண் கோமேருடைய தவறான செயல் பார்க்கும் பொழுது ஆண்களை பாதுகாப்போடும் பெண்களை ஒரு தரைக்குறைவாக பார்க்கின்ற பார்வை இருக்கின்றது. அது வேல்யூ ஆஃப் மென் இஸ் சேஃப்கார்டட் அண்ட் த வர்த் ஆஃப் விமன் இஸ் டிகிரேடட். இந்த இடத்திலே இந்த பெண்ணுடைய செயலை தனியாக பார்க்காமல், ஒரு தனி நபராக பார்க்காமல், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயம் அல்லது மனுக்குலத்தை பிரதிநிதியாக இவளை நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் மனுக்குலம் வழிவிலகி கடவுளை விட்டு செல்கின்றதோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்றார். அப்போ அந்த பெண்ணை நாம் பார்க்கின்ற வேளையிலே அந்த பெண் நேர்மறையாக ஒரு பிரதிநிதியாக நமக்கு வெளிப்படுகின்றார். எனவே கோமேர் தனிநபராக பார்க்கப்படாமல் ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதியாக, சீரமைக்கப்படுவதன் பிரதிநிதியாக பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.